11/8/2026 அன்னைக்கு குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷனை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/9/2026. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 13/9 15/9 வரை ஓப்பனில் இருக்கும். என்னைக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11/2026 அன்னைக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். இப்போ இந்த எக்ஸாம் ஆனது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு 2 எக்ஸாம் வந்து இருக்கு. இதுல ப்ரிலிம்ஸ் வந்து 2 2A ரெண்டுக்குமே காமனா தான் நடக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 75 கொஸ்டின்ஸும் அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. அடுத்ததா தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் அதுவும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுவோம். 300 மார்க்ஸுக்கு எழுதுவோம். இது வந்து ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸ்ல செலக்ட் ஆகிறவங்க 2A மெயின்ஸுக்கு வருவாங்க. இந்த மெயின்ஸ் ஆனது குரூப் 2க்கு தனியாகவும் 2ஏக்கு தனியாகவும் நடக்கும். இந்த 2ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுல 100 மார்க்ஸுக்கு நீங்க 40 மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களோட 2வது பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். இது ரெண்டு பேப்பருமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதுவே 2ஏல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மேல பார்த்த மாதிரி 40 மார்க்ஸ் ஆவது மினிமம் நம்ம எடுத்திருந்தாதான் நம்மளோட பேப்பர் 2 கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் 2 ஆனது இதுல வந்து அப்ஜெக்டிவ் டைப், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து கீழே 3 ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது கம்ப்யூட்டர் பேஸ்டா நடத்த போறாங்க இந்த இயர். அதே மாதிரி இந்த குரூப் 2க்கு வந்து எப்பவுமே இன்டர்வியூ இருக்கும். ஆனா இந்த இயர் வந்து இன்டர்வியூ இல்ல. லாஸ்ட் இயரும் இன்டர்வியூ இல்ல. இந்த வருஷமும் இன்டர்வியூ இல்ல அப்படிங்கிறத நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா எக்ஸாம்க்கு அப்ளை பண்றவங்க கடைசி தேதிக்கு முந்தியே போய் சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.